அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் பட்டியலானது இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக 23 வேட்பாளர்களுடைய பெயர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் வேட்பாளர்களுடைய பெயர் பட்டியலை அறிக்கை மூலம் வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான அரசியல் பார்வையை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பெஞ்சமின் முன்னாள் அமைச்சர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம் சார். தற்போது முதற்கட்டமாக 23 வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான உங்களோட பார்வை என்ன, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா வழியில் இன்றைக்கு எங்களது இயக்கத்தை வழிநடத்துகின்ற கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் என் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு மீண்டும் இதே மதுரை சட்டமன்ற தொகுதியில எனக்கு வாய்ப்பு வழங்குவதற்காக எங்களது கழக பொதுச் செயலாளருக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல மீண்டும் ஒரு முறை எங்களது மதுரை தொகுதியில் போட்டியிட இந்த நல்வாய்ப்பு கிடைக்க எனக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று நான் மாமன்ற துறைமுக சென்னை மாவட்ட மாமன்ற உறுப்பினராகவும் துணை மேயராகவும் எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் நேர்மையோடும் உண்மையோடும் எனது முழு உழைப்போடும் மக்களோடு மக்களாக நின்று உழைத்திருக்கிறேன். தொகுதிக்கும் தொகுதி மக்களுக்கும் எண்ணற்ற பல நலத்திட்டங்களை மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை வழிநடத்திய மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி ஆட்சி காலத்திலும் செவ்வனை செய்திருக்கிறேன். இன்று தமிழகத்தின் வேகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற ஒரு தொகுதி. அதில் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சட்டம் பொழுது சீராக தொகுதியாக மாற்றுவதற்கு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அமையக்கூடிய நல்ல அரசின் மூலமாக மக்களுக்கு சேவை செய்வேன். ஓகே சார், இப்போ நீங்க போட்டிடுற அந்த தொகுதியில மதுரவாயில் தொகுதியில உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? பொதுவாக நல்ல பிரகாசமா இருக்குதுமா இந்த தொகுதியில. நான் கடந்த காலங்களில் நாங்கள் செய்திருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் நலப்பணிகள் இன்றைக்கு மக்கள் மத்தியில பேசக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த தேர்தலில் ஒரு அமோக வெற்றியை நான் பெறுவேன். ஓகே சார், இப்போ வெளியிடப்பட்ட 23 வேட்பாளர்கள் பட்டியலில் 21 வேட்பாளர்களுடைய பெயர் முன்னாள் அமைச்சர்களா இருந்தவங்க தான். ஸோ இதுல இந்த வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இன்னைக்கு தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மக்கள் விரோத அரசு அகற்றப்பட வேண்டும். மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சி பாதுகாப்பான எடப்பாடி தலைமையில் அமையணும் என்று மக்கள் விரும்பும். தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அதை விரும்புறாங்க. ஓகே சார், இப்போ 5வது முறையா எடப்பாடி தொகுதியில எடப்பாடி பழனிசாமி போட்டியிடுறாரு. அது தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த தொகுதியில அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவிற்கு பின்னால் இயக்கத்திற்கு சோதனை வருகின்ற போது அன்றைக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய தலைமையை ஏற்று அன்றைக்கு 1988 நடைபெற்ற பொது தேர்தலில் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தலைமை ஏற்று தேர்தல் சின்னத்திலே போட்டியிட்டவர். ஆக அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் அந்த தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இன்றைக்கு அமைச்சராகவும் முதலமைச்சராக அந்த தொகுதியில் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை படைத்த ஒரு தலைவர். அதே போல மீதம் இருக்க இந்த 23 வேட்பாளர்களுடைய வெற்றி வாய்ப்பு அந்தந்த தொகுதியில எவ்வளவு சதவீதம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது பொதுவாகவே இன்னைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக வெற்றி கூட்டணி தான் தமிழகம் முழுவதும் 234 தொகுதியில் வெற்றி பெறும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால எல்லாருக்குமே அந்த வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. ஓகே சார், எந்த தொகுதியில கடுமையான போட்டி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? பொதுவாக அப்படிப்பட்டது இல்லைங்க. இருந்தாலும் இப்படி களத்துல நாங்க இறங்கி நாங்க பயணிப்பது நிச்சயமாக இன்னைக்கு 234 தொகுதிகளிலும் நான் சொன்னது போல தேசிய ஜனநாயக கூட்டணி அடைக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றி பெறும். ஹலோ, நேரலையில் உங்களோட அரசியல் பார்வையை பதிவு செய்ததுக்கு நன்றி சார்.